Dear student, Unit 3, Theory of the Equation, x is 3.1 fourth sum. Solve the equation 3x cube minus 16x square plus 23x minus 6 equal to 0 if the product of two roots is 1. ஓகேங்களா இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் அதில் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கிடைக்கணும் 1 கிடைக்கும். எப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன் எப்படி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா சொல்யூஷன் இஸ் த கிவன் ஈக்குவேஷன் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க. த கிவன் ஈக்குவேஷன் இஸ் 3x cube minus 16x square plus 23x minus 6 equal to 0. ஓகேங்களா லேட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஆல்ஃபா 1 by ஆல்ஃபா அண்ட் காமா பி த ரூட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எப்படி ஏன் அப்படி எடுத்துக்கிறோன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் த டூ ரூட்ஸோட வேல்யூ இஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா அது எப்படி எழுதுனா எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வரும் பி பை ஏ. ஸோ என்ன வரும் 16 மைனஸ் 3 ஏவோட வேல்யூ இஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி பி பை ஏக்கு அப்புறம் சி பை ஏ. ஸோ 23 by 3 into x minus 2 equal to 0. ஓகேங்களா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிங் 1. ஓகேங்க கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேரிங் 1 வித் எது கூட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பேரிங் வித் 1 cube minus alpha plus 1 plus gamma divided by alpha into x square plus அதாவது alpha வேல்யூ பீட்டாவோட வேல்யூ gamma alpha into 1 by alpha plus 1 by alpha into gamma into alpha into x minus alpha 1 by alpha into gamma equal to 0. That is the second equation. So இது எப்படி எழுதலாம் we get alpha plus 1 by alpha plus gamma sum of the equation என்ன வரும் அப்படின்னா கொஷினை கொடுத்துருக்காங்க 16 by 3 அதாவது மைனஸ் பி பை ஏ ஃபார்மேட்டில் எழுதும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ தட் இஸ் த தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் 1 ப்ளஸ் காமா டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு ஓகேங்களா சி பை ஏ நம்ம வந்து 23 by 3 ஆகிடும். ஸோ இது எப்படி எழுதலாம் நெக்ஸ்ட்டு 1 by ஆல்ஃபா அதாவது ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ எழுதும்போது என்ன வரும் 2 மட்டும் தான் வரும். ஓகேங்களா லாஸ்ட் மைனஸ் ஆஃப் 2 வரும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 எப்படி எழுதலாம்னா வேறு 2 மட்டும் எழுதலாம். தட் இஸ் த ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா தட் இஸ் த ஃபோர்த் ஈக்குவேஷன். அப்புறம்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட்டிங் ஓகேங்களா சப்ஸ்டியூட்டிங் காமாவோட வேல்யூ 2 அப்படின்னு பண்ண போகிறோம் இன் 3ல். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன வரும் ஆல்ஃபா ப்ளஸ் 1 by ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 16 by 3 ஆகிடும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 1 by ஆல்ஃபா ஈக்குவல் டு 16 by 3 minus 2. இந்த ப்ளஸ் 2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 2. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 1 by ஆல்ஃபா ஈக்குவல் டு 16 3 2 60 divided by 3. ஸோ 16 minus 6 is 10. ஸோ 10 by 3 ஆல்ஃபா ப்ளஸ் 1 by ஆல்ஃபாவோட வேல்யூ. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஓகேங்களா டிவைட் பை ஆல்ஃபா ஈக்குவல் டு 10 by 3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் ஓகேங்களா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 divided by ஆல்ஃபா ஈக்குவல் டு 10 by 3 இருக்கும். ஸோ வந்து மல்டிபிள் பண்ணும்போது கிராஸ் மல்டிபிள் 3 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 10 ஆல்ஃபா. ஸோ 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 10 ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. இது வந்து ஆர்டர் வைஸ் ஆகுதுன்னா 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்ஃபா ப்ளஸ் 3 ஆகிடும். ஓகேங்களா ப்ளஸ் 3 ஆகிடும். இப்போ இதோட சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும் 3 3s are 9. ஓகேங்களா 3 3s are 9 வரும். எனக்கு வந்து மல்டிபிள் பண்ணால் 9 கிடைக்கணும். ஆட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைனஸ் 10 கிடைக்கணும். ஸோ என்ன வரணும் 1 9s are 9 வரும். ஓகேங்களா இப்போ டிவைட் பை 3 இங்கே டிவைட் பை 3னா இங்கே 3 வந்து. ஸோ சொல்யூஷன் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 3 ஆல்ஃபா ஓகேங்களா அதாவது ஆல்ஃபா மைனஸ் 1 by 3 ஆல்ஃபா ப்ளஸ் 1 by 3 நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 1 சொல்யூஷன் என்ன வரும் மைனஸ் 1 by 3 நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ பார்த்திங்கன்னா மைனஸ் 3 மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா சொல்யூஷன் 1 by 3 and 3 சொல்யூஷன் வந்து இப்போ த ரூட்ஸ் ஆர் ஓகேங்களா therefore the roots are 3 1 by 3 and 2. Thanks for watching.